என்னதான் நம்மளோட லைஃப்பில் காசு பணம் பதவி இது எல்லாமே இருந்தாலும் என்றைக்குமே பார்த்திங்கன்னா தான்ற ஆணவத்தில் மட்டும் நம்ம இருந்துடவே கூடாது. எல்லாமே இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தலைக்கனம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல யாரோட தயவும் இல்லாமையே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வாழ்க்கையில் வளர்ந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தனித்திமிர் அப்படின்றது இருக்கும். அந்த ஒரு தனித்திமிர் வர்றதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டப்படும்போது அவங்களுக்கு லைஃப்பில் ஒருத்தங்க கூட உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்ததுக்கப்புறம் அவங்க பின்னாடியே ஒரு சில உறவுகள் வந்திருப்பாங்க. அப்படியேப்பட்டவங்க கிட்ட திமிராக இருக்கிறது தப்பே கிடையாது. திமிர் அப்படின்னா மற்றவங்கள மதிக்காமல் மற்றவங்க கிட்ட தெனாவட்டாக நடந்துக்கிறது அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. தானாகவே உயர்ந்தவனுக்கு கண்டிப்பாக தனக்குன்னு ஒரு திமிர் இருக்கும். அந்த விதமான திமிரை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு விஷயந்தான் இவங்க லைஃப்பில் உயர்றதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும். இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக புரியும். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் நம்மளுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஐயோ பிரச்சனை வந்துருச்சேன்னு நினச்சி தான் கன்ஃபியூஸ் ஆகாம தவிர அந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வேரோட பிடுங்கி தூர போகிறதுக்கு யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுனால தான் நம்மளோட பிரச்சனைகள் என்றைக்குமே வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறமாவது உங்கள் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் எதனால் வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா போதும். கண்டிப்பாக அதை நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்பவே கூடாத எல்லாரையுமே நம்பிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் நம்ப வேண்டிய ஒரு சில பேரை சந்தேகப்பட்டு அவங்கள அலட்சியப்படுத்திடுறாங்க. கடைசியில் உண்மையான அன்பை கூட இழந்துட்டு தன்னந்தனியாக நிற்கிறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் எப்போவுமே யாரை நம்பணும் நம்பக்கூடாது அப்படின்ற விஷயத்த எடுத்தோட முடிவு பண்ணக்கூடாது. பழகி பார்க்கணும். பழகி பார்த்தா தான் ஒரு சில பேரோட சுயரூபம்ன்றது நம்மளுக்கு தெரிய வரும். இங்கே எல்லாரையுமே நம்மளால் சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் உண்மையான அன்பு இருக்கிறவங்க மேலே தான் நம்மளுக்கு நம்பிக்கை அப்படின்றது தானாகவே வளரும். நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற புண்ணியம் கூட சில டைம் நம்மளோட கணக்கில் சேராமல் போயிடலாம். ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமே கண்டிப்பாக நம்மளுக்கு பழிக்கும்ன்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. என்றைக்குமே நம்ம மற்றவங்க மேலே அன்பாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி 1000 பேர் நம்ம பாசத்துக்காக நம்ம கூடவே வருவாங்க. இதுவே பார்த்திங்கன்னா நம்ம ஆணவத்தில் திமிராகவே அலைஞ்சோம் அப்படின்னா அடுத்தவங்கள பற்றி யோசிக்காமல் நம்மளோட ஆணவமானது தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது நம்மளே அடியோடு அழிச்சிரும். நம்மளோட வாழ்க்கையோட அஸ்திவாரத்தை கூட அப்படியே திருப்பி போட்டுரும் அப்படின்றதான் மிகப்பெரிய உண்மையும் கூட. ஆணவத்தில் இருக்கிற மனுஷங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க கையில் கண்டிப்பாக பணம் அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் ஆணவத்தில் ஆடுவாங்க. பணம் யார் கைக்கு எப்போ எப்படி வேணாலும் மாறும் அப்படின்றத நம்ம உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் லைஃப்பில் உணர்ந்துட்டு இருக்கோம். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்கள மாற்றிக்காமல் இன்னமும் அதே கேட்டகரியில் இருக்க தான் செய்கிறாங்க. பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்றாலே நம்மளோட ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை விட்டு தானாகவே போயிடும். எது இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மளுக்கு லைஃப் ஃபுல்லாக நிரந்தரமாக இருக்கிறது அன்பு மட்டும்தான் அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆணவத்தால் மற்றவங்க மனசில் வெறுப்பை மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியுமே தவிர அடுத்த நொடிக்கான ஒரு சந்தோஷத்தை கூட ஆணவத்தால் சாதிக்க முடியாது அப்படின்றத மறந்துடாதீங்க. இதை உண்மைன்னு உணர்ந்தவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் வாழ்கிற நிறைய மனுஷங்க இருக்காங்க. ஆனால் அன்பே இல்லாத ஒரு மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட. எவ்வளோதான் மிகப்பெரிய உயரத்துக்கு நம்ம போனால் கூட நம்மக்கிட்ட தலைகணம் அப்படின்ற ஒரு விஷயத்த தூக்கி போட்டுருங்க. ஏன்னா தலைகணம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு நொடியிலனாலும் நம்மளோட வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றிடும். அதே மாதிரி பிடிச்சமான உறவுகள் கிட்ட விட்டு பிடிச்சி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம எப்போவுமே வாழக்கூடாது. முடிஞ்ச வர அவங்களுக்காக விட்டு கொடுத்துடணும். என்ன ஆனாலும் நம்மளை விட்டுட்டே போகாத ஒரு உறவு நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்மளோட வாழ்க்கை வாழும்போதே சொர்க்கமாக தெரியும். என்றைக்குமே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தனியாக இருக்க தயாராகிடணும். ஏன்னா இங்கே நம்ம கூட தொடங்குற பல பேர் நம்ம முடிக்கும்போது நம்ம கூட கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்றதான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ